விஜய் அவர்கள் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷமாக ஏன் பரந்தூருக்கு போகல? அப்போ February 2, 2024 நான் கட்சி ஆரம்பித்தேன். இன்றைக்கி February 2, 2025 நான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் வந்துருச்சு. ஸோ ஒரு வருஷமாக என்ன பண்ணீங்க? ஒரு வருஷமாக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்களே, கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே. ஸோ அந்த 900 நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்கள் கட்சி அறிவித்து 365 நாள் மக்கள் எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல. அதனால் நான் கேட்குறேன், இது அரசியலா, இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா? இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த முதல் நாள் அங்கே போயிருக்கலாமல்ல, முதல் வாரத்தில் போயிருக்கலாமே, முதல் மாதத்தில் போயிருக்கலாமே, முதல் 100 நாளில் போயிருக்கலாமே. அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும்? அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல. ஓ, அப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் இதை அரசியல் பண்ண போகிறாங்களா, இல்லை உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போகிறாங்களா? இதையும் சாதாரண மக்கள் கேட்குறாங்க. அதனால் விஜய் அவர்கள் போனது தவறு இல்லை. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராசஸ் என்ன, இல்லை மத்திய அரசை ஏன் உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைக்கு பரந்தூர் சென்று அந்த மக்கள் போராடக்கூடிய மக்கள்கிட்ட பேசுவார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போயிட்டு வரட்டும், நல்லா தான் போயிட்டு வரட்டும். அவருடைய விருப்பம், அவருடைய உரிமை. அவர் கேட்டார், சந்திக்க அனுமதிச்சிருக்காங்க, போய் சந்திக்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. பரந்தூர் பகுதியில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சில கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த நில கையகப்படுத்துறதுல அந்த கிராம மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. அவங்களோட எதிர்ப்பை கடந்த காலம் சில தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காண்டி அவர் சகோதரர் விஜய் அந்த இடத்துக்கு போறாரு. அது தவறு கிடையாது. தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான ஒத்துழைப்பை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அவருக்கு நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அங்கே போகலாம், சந்திக்கலாம். ஆனால் சில வரைமுறைகள் படி நீங்கள் நடந்து கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு நடிகர்னால அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அங்கே ஏதாவது சட்டம் ஒழுங்கு ஏதோ பிரச்சனை ஆகி அங்கே இருக்க பகுதி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது தமிழக அரசுடைய ஒத்துழைப்போடு அவங்களுடைய இதோட தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. சகோதரர் விஜய் போகிறது தவறு கிடையாது. ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவர் அங்கே போகிறது தெரியாது. அந்த மக்களுடைய கருத்துக்கள் கொண்டு போய் நீங்கள் உங்களை மாதிரி பத்திரிகை மூலியமாக அதை பிரதிபலிக்கிறது தவறு கிடையாது.